ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான புலாவ் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல சோயா சங்க்ஸை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய், நெய் அதையும் சேர்த்து ஏலக்காய், லவங்கம், ஜாதிபத்திரி, பட்டை, கடல் பாசி, அன்னாசி மொக்கு, சோம்பு, பிரியாணி இலை, கூடவே காய்ந்த எலுமிச்சம் அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கூடவே ரம்ப இலை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் வேண்டாம். அதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கோங்க. மறுபடியும் அதை நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, கொத்தமல்லி, புதினா இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா சாட்டே பண்ணி எடுங்க. இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே சோயா சங்க்ஸ், அதாவது பாயில் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த சோயா சங்க்ஸையும் எடுத்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் கரம் மசாலா, சில்லி பவுடர் அதையும் சேர்த்து நல்லா சாட்டே பண்ணி எடுத்துட்டு பெப்பரையும் சேர்த்துக்கோங்க. 1க்கு 1.5 அப்படின்ற பேஸஸில் நீங்கள் தண்ணியை விட்டு அரிசி போட்டுடுங்க. நான் 1க்கு 2 போட்டனால சரியான பக்குவத்தில் வரல தான், லைட்டாக இதுவாயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா தயிர் பச்சடி. இது காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிர், உப்பு, பச்சை மிளகாய், வெங்காயம் இவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான தயிர் பச்சடி. பட் ஆனால் இதுக்கு இந்த புலாவ் பிரியாணிக்கு இது ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேங்க. கம்மன்னு நல்ல ஸ்மெல்லுங்க, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்னோடய ஃப்ரெண்டு தான் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். லைட்டாக குழஞ்சிருச்சு, அதுதான் கொஞ்சம். ஆனால் நீங்கள் போடும்போது 1க்கு 1.5 போட்டிங்கன்னா, ஏன்னா சீரக சம்பான்றனால அந்த இது தாங்க. எனிவேஸ் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய், see you.